ஆள்க நலத்துறோம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா செம மொடமா இருந்துச்சுங்க. எதுவுமே சாப்பிட பிடிக்கல. ஸோ சிம்பிளாக வந்து ஒரு டம்ளர் காஃபி தாங்க இன்றைக்கி சாப்பிட்டேன். எப்பயுமே வந்து எனக்கு காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலைய வந்து நல்லா வந்து கொஞ்சமாக போட்டுட்டு ரொம்பையும் போட மாட்டேங்க. நான் எடுத்துருக்க அளவு தான் கொஞ்சமாக போட்டு வாயில் போட்டு ஒதுக்கி மென்னுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி குடிக்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு காஃபியோட என்னென்ன சாப்பிட பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கான விடுகதை பார்த்தீங்கன்னா, வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும் மாறி மாறி ஓடும் ஆனால் பிடிக்க முடியாது. வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும் மாறி மாறி ஓடும் ஆனால் பிடிக்க முடியாது. அவன் யார்? தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி மதியானம் பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட் போட்ட சப்பாத்தி தாங்க இன்றைக்கி பண்ணேன். ஸோ பீட்ரூட் போட்ட சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு குருமா, அவரைக்காய் பொரியலுங்க. ஸோ இதை சப்பாத்தி கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து அவரைக்காவையும் உள்ளுக்க வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ தேவ அமிர்தமாக இருக்குங்க. இந்த டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து தோசை 2 தோசை சாப்பிட்டீங்க. அதான் நான் எனக்கு சாப்பிட்டது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணியிருந்தாங்க. வாழ்க வளத்துடன்.